இன்ஸ்பெக்டர் சார், நான் உங்களுக்கு ரொம்ப நேரமா ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கேட்டீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. என்ன சார் சொல்றீங்க? நான் உங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் வழியில லக்ஷ்மியை பார்த்தேன். உடனே அந்த பொண்ணுகிட்ட நான் விசாரிச்சேன். ஆனா அந்த பொண்ணு என்கிட்ட இனி அவர் வாழ்க்கையில நான் குறுக்க வரமாட்டேன், அதனால என்ன பார்த்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடாதீங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டா. நானும் சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவளுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். பார்த்தா லக்ஷ்மி உங்க வீடு இருக்கிற தெருவுக்குள்ள வந்துருச்சு. அப்படி எனக்கு ஷாக் ஆயிடுச்சு சார். என்னடா இந்த பொண்ணு பக்கத்திலே இருந்திருக்கு, இது தன்னால திருசாருக்கு தெரியாம போச்சேன்னு மறுபடியும் ஃபாலோ பண்ணி போனேன். அந்த பொண்ணு நேரா உங்க வீட்டுக்குள்ள போகுது சார். ஒருவேளை மகாதான் லக்ஷ்மியா? நான் மகாவா ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை. இல்லை, நான் பார்க்கவே இல்லை. சார், நான் இப்போ வீட்டில் பார்க்குறேன் சார். உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். ஓகே சார். என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே. இன்ஸ்பெக்டர் என்னென்னமா சொல்கிறாரு? அவர் சொல்கிறத வச்சு பார்த்தா இந்த நிமிஷம் லக்ஷ்மி நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கா. முதல்ல மகாவை போய் பார்த்தாகணும். ஒருவேளை மகா தான் லக்ஷ்மியா? நம்ம வீட்டில் தான் இருக்கான்னா அப்புறம் எதுக்கு நம்மளை பார்த்துட்டா ஓடணும்? என்ன நடக்குதுன்னே புரியலையே. அப்போ இவ்வளோ நாளாக நம்ம வீட்டில் அவள் இருந்திருக்கான்னா எப்படி நான் அவளை மிஸ் பண்ணேன்? இல்லை லக்ஷ்மி என் வீடுன்னு தெரிஞ்சு இத்தனை நாளாக என் கண்ணில் படாமல் இருந்திருக்காளா? ஒன்றுமே புரியலையே. இப்போ போய் மகாவை பார்த்தாகணும். அப்போ இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மியை பற்றி சொன்ன விஷயம் உண்மைதான். இவ எப்படி நம்ம வீட்டில் இருக்கா? எப்படி? அண்ணே, என்ன மகா? நான் இன்னைக்கும் பூஜையை நல்லபடியா முடிச்சிட்டேன்னு. இந்த பிரசாதத்தை மட்டும் அப்புறமா அவர்கிட்ட கொடுத்துருங்க. சரி. இப்ப அவருக்கு குங்குமம் வச்சு விட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னா அண்ணா எப்படி பண்றது? மகா, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த நேரத்துக்கு திரு மாத்திரையை சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பான். நீ இப்ப போனா சரியா இருக்கும். சரியா? சரிண்ணா. மகா ஒரு நிமிஷம் சொல்ல மறந்துட்டேன். திரு என்கிட்ட நீ போனதுக்கு அப்புறமும் அதை பத்தியே கேட்டுட்டு இருந்தா மகா. என்னண்ணா சொல்றீங்க? என்ன கேட்டாரு? இரு டென்ஷன் ஆகாத. ஹாஸ்பிட்டல்ல திரு மயக்கத்துல இருந்தப்போ நீ முதல் நாள் பூஜையை முடிச்சு குங்குமத்தை வச்சு விட்டதை பத்தி தான் கேட்டான். அண்ணா என்ன சொல்றீங்க? அவரு மயக்கத்துல இருந்தாரு? ஆமா மகா, ஆனா அவனுக்கு நீ வந்துட்டு போனது தெரிஞ்சிருக்கு. எனக்கே திரு கேட்டதும் பயங்கர ஷாக் ஆயிட்டேன். என்னடா, என்ன நடந்துச்சு? அந்த பொண்ணு லக்ஷ்மி
ஹாஸ்பிட்டல் என் ரூமுக்கு வந்து என் நெத்தியில குங்குமம் வச்சுட்டு போன மாதிரியே இருந்துச்சு. அச்சச்சோ, அப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல அவரு மயக்கமா இருந்தப்போ அவருக்கு போய் குங்குமம் வச்சதெல்லாம் தெரிஞ்சிருச்சா? நான் குங்குமத்தை அவர் நெத்தியில வச்சுட்டு திரும்பும்போது அவர் மயக்கத்திலேயே டக்குன்னு என் கையை பிடிச்சிட்டாரு. நான் ஒரு நிமிஷம் அப்படியே பயந்து போயிட்டேன். அப்புறம் அப்படியே மறுபடியும் அவர் மயங்கிட்டாரு. மயக்கத்துல நடந்த விஷயம் அவருக்கு ஞாபகத்துல இருந்திருக்கு. அதனாலதான் இப்ப உங்களை கேட்டிருக்காரு. நான் கூட அவன் கேட்டதும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஒரு நிமிஷம் தடுமாறி போயிட்டேன். சரி, அவர் கேட்டதும் அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நீ வேற திரு அப்படி கேட்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நிமிஷம் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தடுமாறி போயிட்டேன் மகா. நான் என்ன சொல்ல முடியும்? நீ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த லட்சுமி தான் நம்ம வீட்டில் மகான்ற பேர்ல இருக்கா. அந்த மகா தான் ஜோசியர் சொன்ன பரிகாரத்தை உனக்காக செய்றா. அவ தான் உனக்கு நாள் பூஜையை முடிச்சு ஹாஸ்பிட்டலில் நீ மயக்கமா இருக்கிறப்போ நம்ம வீட்டு ஆளுங்க யாருக்குமே தெரியாம பூஜை பண்ண குங்குமத்தை கொண்டு வந்து வச்சான்னு சொல்லவா முடியும்? அட போ மகா, அவன் கேட்டதுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சும் என்னால சொல்ல முடியாம தானே நின்னேன். அப்ப ஜோசியர் சொன்ன பரிகார பூஜையை தான் லக்ஷ்மி எனக்காக வீட்டில் செஞ்சிட்டு இருந்திருக்காளா? லக்ஷ்மி என்கிட்ட இவ்வளவு நாளும் மறைச்சு எங்க வீட்டிலே தங்கிட்டு இருந்த ஷாக்கை விட இந்த மயில் நம்ம கிட்ட லக்ஷ்மியை பத்தி தெரிஞ்சதும் ஒரு வார்த்தை கூட மூச்சு விடாம இருந்திருக்கான். அதுதான் எனக்கு பெரிய வலியா இருக்கு.